ஹலோ ஹாய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைக்கு 27/6/2025 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிற புதிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்படிப்பட்ட படங்களில் இப்போ அதிரடியாக மோதுற மாதிரி எல்லா ஒரு பெரிய ஆக்டர் படங்கள்லாம் விட்டுருக்குறாங்க. இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன படம்னு முதல் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை ஆனாலே போதும் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான் சொல்ல முடியும். அதற்கு காரணம் வித்தியாசமான கதைகள். ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான படமாக வருது. அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை மையமாக வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. என்ன காரணம்னா சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வருதுல, அதுலேயே மொத்த பணத்தையும் அள்ளிடலாம், ஓடினாலும் எல்லாமே ரசிகர்களாக வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி வெள்ளிக்கிழமை ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள படங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். கண்ணப்பா தெலுங்கு வரலாற்றில் ஒரு புதினத்து தலைவி உருவாகியிருக்கும் ஆன்மீக திரைப்படம் தான் இந்த கண்ணப்பா. இதை இயக்குனர் முகேஷ் குமார் சிங் இயக்கியுள்ளார். இந்த படத்தை யார் விஷ்ணு மஞ்சி, மோகன்லால், பிரபாஸ், காஜல் அகர்வால், அக்ஷய் குமார், பிரீத்தி முகுந்தன், மோகன் பாபு உள்ளிட்டவங்க முக்கிய கதாபாத்திரம் நடிச்சுக்கிறாங்க. வரலாற்று பின்னணியில் கடவுள் சிவனை வழிபடும் அவரை தீவிர பக்தனான கண்ணப்பாவை உருவாக்கியுள்ள அவரோட கதையை தான் இந்த படமாக எடுத்துக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆன பிறகு அதோட ரிவ்யூ பார்க்கலாம். அடுத்ததாக மார்க்கன். லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனின் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் மார்க்கன். இந்த படத்தை விஜய் ஆண்டனின் சகோதரியின் மகன் அஜய் திஷன் வில்லனாகவும், பிரிகடா, சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன பிறகு பார்க்கலாம். அடுத்ததாக லவ் மேரேஜ். அறிமுக இயக்குனர் சண்முகப்பிரியன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் லவ் மேரேஜ். இந்த திரைப்படத்தை விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிறாரு. இதில் நடிகை சுஸ்மிதா பட்டு, மீனாட்சி தினேஷ், ரமேஷ் திலக்கு, அருள்தாஸ், கஜராஜ், முருகானந்தம், கோடங்கி வடிவேலு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இதில் கிராமிய பின்னணியில் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படம் சத்யராஜ் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வர்றாரு. அடுத்தது பிரபல பாலிவுட் நடிகை கஜோல் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் மா. இதில் விஷால் பியூரியா இயக்கும் இந்த படத்தை அஜய் தேவ் மற்றும் ஜோதி தேஷ்பாண்டே தயாரிச்சுக்கிறாங்க. ஹாரர் த்ரில்லர் கதைக்களமாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக மேகன் 2.0. ஜெரார்ட் ஜான்ஸ்டோர் எழுதி இயக்கியுள்ள இந்த படம் தான் மேகன் 2.0. இந்த படத்தில் அலிசன் வில்லியம்ஸு, வயலட் மெக்ரா, இவானா சக்னோ மற்றும் ஜெமைன் கிளைமேட் ஆகியோர் நடிச்சுக்கிறாங்க. ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படம் உருவாக்கியிருக்காங்க. ரோபோவை மையமாக வச்சு இந்த படம் உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக F1 தி மூவி. இந்த படம் விட்டுருக்காங்க. இது சோசப் கோசின்சி இயக்கத்தில் இந்த படம் ஏப்ரல் 1 தி மூவி. இப்படம் ஃபார்முலா கார் ரேசிங்கை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த படத்தை கதாநாயகனாக பிராட் பிட் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் டாம்சன், இன்ட்ரிஸ், ஹெரி காண்டன், டோபியா மேன்சி உள்ளோட பலரும் வச்சுருக்காங்க. நீங்கள் தமிழில் ஒரு படம் வருதுன்னா தமிழில் உள்ள ஆளுங்களை சொன்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஹிந்தியில் உள்ள ஆளுங்கள்லாம் சொன்னால் உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. அந்த ஹீரோவை பார்த்தா தான் ஆஹா இந்த ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு புரியும். ஓகே, இந்த படங்கள் சில படங்கள் த்ரில்லர், காமெடி, இந்த மாதிரி ரொமான்ஸ், இந்த மாதிரி எல்லா படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படங்கள் எந்த படங்கள்லாம் போட்டு முன்னேற போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போன வாரம் படைத்தலைவன் ஒரு படம் விட்டாங்க. தரமான படம். எல்லா படத்தையும் ஒதுக்கிடுச்சு. இன்னமும் அந்த படம் ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த படங்கள்ல எல்லாத்தையுமே ஓரங்கட்டுது அந்த படம், இல்லை அந்த படம் எப்படி போகுது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.